கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் இந்த ஒரு திருவக்கோல் என்னும் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மகத்துவமான சத்தியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். ஸோ பிரதர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரலான கேள்வியாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த கேள்வி என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு 2 கேள்வியாக இருக்குது. கேள்வி என்னென்னா, எதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்? ஃபஸ்ட்டு கேள்வி, சரிங்களா? 2வது, கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் சரி, மற்ற மதம் சாதனங்கள் மத்தியிலையும் சரி, இந்த ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சரி, என்னுடைய பாவத்திற்காக எதுக்கு அவர் சிலுவையில் உயிரிழக்கிறாரு? அதுவும் பரலோகத்திலேருந்து பூலோகத்துக்காக இயேசு கிறிஸ்துன்றவர் எதுக்காக என்னுடைய பாவத்திற்காக உயிரை கொடுக்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வியை பல பேர் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக? இந்த கேள்விக்கான பதில் தான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்தியம். நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பே. நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கான பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வரணுன்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆழங்கள் சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசு, ஒரு கடல் மாதிரி இருக்குது. அதில் நாம் இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம ஒரு துளியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பதில் சொல்லார். அந்த வசனத்தை நம்ம வேணால் டேரெக்டாக வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்க பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்ன்றதுக்கு பாருங்க, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பதில சொல்லிட்டார். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ எல்லாரையும் மீட்கிறதுக்கான மீட்கும் பொருளை தருவதற்கு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றது தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். சரி பிரதர், இப்போ நீங்க சொல்ற அந்த ஒரு பதிலை வச்சே நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம், சரிங்களா? தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக இங்கே தராரு அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கே என்கிட்ட இருக்கிற நகையை அடகு வச்சுட்டேன். இப்போது இந்த நகையை நான் என்ன பண்ணணும்னா மீட் எடுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த நகையை மீட் எடுக்கணும்னா, இந்த நகை, இந்த கோல்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த நகைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை நான் கரெக்டாக ஃபுல்லாக ரீபே பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை மறுபடியும் என்னால் மீட் எடுக்க முடியும். இப்போ இங்கே மீட்கும் பொருள்ன்றது நான் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த தங்கத்தை மீட் எடுக்கிறேன். இதுதான் மீட்கும் பொருளாக இருக்குது. இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய ஜீவனே மீட்கும் பொருளாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? இவர் ஜீவனை மீட்கும் பொருளாக வைக்கிறோம் அப்படின்னா, இந்த தங்கம் அவர் எதை மீட் எடுக்கிறாரு, இந்த தங்கம்ன்றது என்னது? ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளாக வச்சு தான் அவர் மீட் எடுக்கிறாரு நம்மள அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுலேருந்து மீட் எடுக்கிறாரு அப்படின்றது தான் நான் கேட்குறேன். நீங்கள் இப்போவும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அங்கே மீட்கும் பொருள் அப்படின்றது ஜீவன்றது நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்ட உதாரணத்தின்படி இங்கே தங்கம் அப்படின்றது யார் அடையாளப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக தம்முடைய ஜீவனை அந்த மீட்கும் பொருளாக கொடுத்தான்னு சொல்லி பார்க்கும்போது, இதற்கான பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலான்னா, ஆதியாமத்தில் ஆதாமை படைச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு போகலாம். பாருங்க, ஆதாம் படைக்கப்படும் பொழுது அவர் ஒரு பூரண மனிதனாக இருந்தார். அவரிடத்துல பாவம் இல்லை. தேவன் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஒன்னொன்னா கீழ்ப்படைந்துட்டே வந்தார். கரெக்டுங்களா? பாருங்க, ஆதாம் தேவ சாயலா படைக்கப்பட்டார். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, இங்க தேவன் என்ன சொல்லிட்டாரு, தமது சாயலின்படி. அப்ப ஆதாம் படைக்கப்படும் பொழுது தேவ சாயலின்படி ஒரு பூரண மனிதனாக இருந்தார். கரெக்ட் தான் பிரதர். ஸோ அவரிடத்துல ஜீவன் இருந்துச்சு, ஓகேங்களா? ஆமா, அந்த ஜீவன் ஒரு நீடித்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன்.
ஆமாம். கரெக்டுங்களா? ம். ஸோ இப்போ இந்த ஜீவனை பெற்றிருந்த ஆதாம் இங்க பூரணமா இதே நிலைமையில தொடர்ந்து இருந்தாரா? நமக்கு நல்லாவே தெரியும். இதே நிலைமையில தொடர்ந்து நீடித்து அவர் வாழ்ந்தாரா? அவருக்கு என்ன ஆச்சு? அந்த கனியை புசிச்சா மரணம். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து தேவன் வச்சிருந்தார். Correct. So, அவருக்கு நித்திய ஜீவன் என்ற ஒரு விஷயம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா தேவன் சொன்ன அந்த கட்டளையே அவர் அந்த கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி இதை நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம்ல பிரதர். அவர் வந்துட்டு அந்த கண்டிஷனை மீறிட்டாரு. அதனால தேவனுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா நீ வந்து மரணத்துக்குள்ள போயிடுவீங்கன்னு சொன்னப்போ அந்த ஒரு நாள் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் பழைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? பாருங்க, இங்க அவர் கொடுக்கப்பட்டது ஜீவன் நீடித்த ஜீவனா இருந்துச்சு. ஆனா அது ஒரு கண்டிஷன், சப்ஜெக்ட் டு கண்டிஷன். அந்த ஒரு ஜீவன் என்ன கண்டிஷன்னா தேவன் சொன்ன அந்த கட்டளைகள் கீழ்ப்படிந்துட்டே இருக்கும். ஆனா இவர் ஆதாம் அந்த கட்டளையை மீறிட்டார். ஸோ இப்படி மீறினதுனால என்ன வந்துச்சு? கீழ்ப்படியாமைனால பாவம், பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அந்த ஜட்மெண்ட் கூட வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க, அப்புறம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, இங்க தேவன் ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துட்டதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவன் என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்றாரு? எடுத்துட்டாரு. அப்புறம் மரணம்ன்ற ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாரு. சார், இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஆதாம் அவர்கள் தான் தேவனுடைய கட்டளையை மீறி பாவத்துக்கு உட்பட்டாரு, மரணம் வந்துச்சு. இப்போ பாவமே செய்யாத அந்த பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர் வேதாமத்துல இருக்காங்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நல்லா வாழ்ந்தவங்க. அவங்களையா மறிக்கணும்? பிரதர், இது சரியான கேள்வி தானே பிரதர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே யார் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அவர் வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த ஜீவன் தான் போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அந்த பாவத்தினால அவருக்கு என்ன ஒரு தண்டனை வந்துருச்சுன்னா மரணத்துக்குள்ளே போயிட்டாரு ஆதாம்ன்ட்டுன்னு. சரி, அதுக்கப்புறம் வந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்களுக்கு மறுபடியும் தேவன் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. அவர் பிரதர் சொன்ன மாதிரி ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணியிருக்கலாம்னா பாவம் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்றதுக்கான சூழ்நிலை கொடுத்துருக்கலாம். ஏன் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் எடுக்கப்பட்டிருக்கு? பாருங்க, இங்கே தான் தேவனுடைய திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. இங்கே தப்பு செஞ்சது ஆதாம். ஆனா தேவன் என்ன சொல்லிட்டான்னா, மனுஷனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தாரு. பாருங்க, இந்த மரண தண்டனையானது அங்க ஆதாமுக்கு மட்டும் தான் தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு மட்டும் தான் அது பொருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல, இங்கதான் வசனமானது நமக்கு தெளிவுபடுத்துது. பாருங்க, ரோமர்ல நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இந்த இடத்துல இந்த மரண தண்டனையானது நீங்க சொன்ன பரிசுத்தராகிய நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல, பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களும் என்ன பண்ணுச்சுன்னா ஆண்டு கொண்டுச்சுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. பாருங்க, அதுல 14ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாருங்க, ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் இந்த மரணமானது என்ன ஆச்சுன்னா ஆண்டு கொண்டுச்சு. அப்ப இந்த உலகத்துல மனிதனா பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மரண தண்டனையின் தீர்ப்பை பெற்றுதான் என்ன பண்றாங்கன்னா பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லி. குழந்தை கூட பாவம் பண்ணிச்சு. குழந்தை என்ன பிரதர் பாவம் பண்ணிச்சு? அதே பிரதர் ஒரு குழந்தையிலே நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா? அப்போ குழந்தை பாவம் பண்ணிச்சா? ஆமாம் பிரதர், இதைத்தான் தாவீது ராஜா கூட சொல்றாரு இல்லையா, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அந்த பிறப்பே எப்படிதான் இருக்கு? பாவம் நிறைந்த ஒரு காரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படி பாவம் நிறைந்த ஒரு காரியத்துல பிறக்கக்கூடிய இந்த மனிதர் டைரக்டாவே இந்த மரண தண்டனைக்கு தகுதியாக என்ன பண்றாருன்னா பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பிரதர், அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, இங்கே வந்துட்டு ஆதாம் வந்து எதை இழந்துட்டாரு அப்படின்னா ஜீவனை இழந்துட்டாரு. இந்த ஜீவன் தான் வந்துட்டு அடுத்து வரவங்க யாருக்கிட்டையுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த வசனத்தின்படி
அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படி பார்க்கும் பொழுதுட்டு அவர் தன்னுடைய ஜீவனை வந்துட்டு இங்கே மீட்கும் பொருளாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை பார்த்தோம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, இங்கே ஜீவன், இந்த இடத்துல ஜீவன்ன்றது ரிலேட் ஆகுது. ஆனால் எனக்கு இன்னமும் என்ன டவுட்டாக இருக்குன்னா, வேற யாருக்குமே இந்த வாய்ப்பு இல்லையா? எதுக்காக இயேசு கிறிஸ்து தான் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணணுமா? அதுவும் ஏன் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அப்படியே டைரெக்டாக வந்திருக்கலாம். ஒரு குழந்தையா அவர் வந்து உருவாகி குழந்தைய இங்கே வந்து பிறந்து வளர்ந்து இவ்வளோ விஷயத்த பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருந்திருக்கலாம்ல. அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல. இதெல்லாமே எக்ஸாக்டாக தேவனுடைய திட்டமா, இல்லைனா இப்படி தான் இருக்கணும், இல்லைனா இதை பண்ணவே முடியாதுன்னு வழி இருந்திருக்கா? ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போ ஆதாம் அவர்களால தான் இங்க வந்து மரணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆதாம் அவர்கள் வந்து தேவன் கிட்ட கெஞ்சி மண்டாடி, தேவனே என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட அவர் கேட்டிருந்தா தேவன் மன்னிச்சிருப்பாரா? அது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு மாட்டாருன்னு தோணுது. தேவன் அன்பாவுக்கே இருக்கிறார் இல்லையா? ஆதாம் மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிச்சிருக்கலாமே. இல்லை பிரதர், அது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா கண்டிப்பா ஆதாம் கேட்டிருப்பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா மாட்டாருன்னு தோணுது. இது எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, தேவன் என்ன எவ்வளவுதான் அன்பா இருந்தாலுமே அவருடைய நீதின்னு சொல்லி ஒரு குணலட்சணம் இருக்கு. அந்த இடத்துல நீதி என்ன ஆகும்னா, மன்னிப்பை கொடுத்தாலும் கரெக்டா சொன்னீங்க, தேவனுடைய நீதி என்ன ஆகாதுன்னு ஒத்துக்காது. ஓகே, அப்போ பிரதர் சொன்ன மாதிரி தேவனுடைய நீதி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அன்பு என்ற ஒரு கேரக்டர் வந்து வெளியே வரும். சரிங்களா? அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இங்க ஒரு ஜீவன் இழந்து போயிட்டாரு, இந்த ஜீவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நிகர் சமான வேலை இன்னொரு ஜீவன் கொடுக்கணும். அதுதான் வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். நம்ம வசனம் வாசிக்கலாம். அப்போ ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் தான் வந்து. அப்போ இங்க யார் அந்த ஜீவனை இழந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாம் அவர்கள். ஸோ இந்த இழந்து போன இந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஓகேவா? அப்போ ஆதாம் அவர்கள் படைக்கும் போது எப்படி இருக்காரு? பூர்ணமான ஒரு மனுஷன். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த பூர்ணமான ஒரு மனுஷனுக்கு இப்போ ஜீவனுக்கு ஜீவன். இப்போ இந்த வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்துருப்பாரு? வேற எனக்கு தெரிஞ்ச வகையில நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, மனுஷனை தாண்டி இந்த வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை பிதாவாகிய தேவனுக்கு இந்த வாய்ப்பு போயிருக்குமா? பிதாவாகிய தேவன் வந்துட்டு பிரதர் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுதுட்டு ஒரு கோல்டுடைய வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல பிரதர், அந்த கோல்டுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இன்னொன்று வேல்யூ வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆதாமுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நான் 100% நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100% நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது 100% இருக்குது. யார்? ஆதாமுடைய ஜீவன். இப்போது இதுக்கு ஈக்குவல்னா நம்முடைய பிதாவாகிய தேவனோடது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100க்கு ஆதாமுக்கு ஈக்குவல்னா சொல்ல வாய்ப்பு. தேவனுடைய ஜீவன் வந்து எங்கேயோ இருக்கு. ஆமாம், ரொம்ப ஹையா இருக்கு. அப்போ வராது நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதான் நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:16 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். பாருங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், இம்மார்டாலிட்டி. பாருங்க, பிதாவாகிய தேவனால எந்த தன்மையிலும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ரூபத்திலையும் மாறி அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஜீவனை, மரணத்தினால ஜீவனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பா இது பிதாவாகிய தேவனுடைய தன்மை, அதை வந்து மாறாதவர் அவர் முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ டைரக்டா பிதாவாகிய தேவனுக்கு அந்த வாய்ப்பு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. 100%க்கு 100% வராது. தராசுல கண்டிப்பா தேவன் வர முடியாது. சரி, நீங்களே சொல்லுங்க பிரதர், வேற யார் இருக்காங்க பிதாவாகிய தேவனை தாண்டி?